ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த மதிய பொழுதில் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். அடுத்து வாசிப்போம். எரேமியாவின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம். எரேமியா 29:11. Let's read verses Jeremiah chapter 29 verse 11. In English it says, "For I know the plans I have for you, declares the Lord, plan to prosper you and not to harm you, to give you hope and a future." ஆமென். தமிழ் ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமென். நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் நினைத்திருக்கிற நினைவுகள் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அல்லேலூயா. இதை நீங்கள் இங்கிலீஷில் வாசிக்கும்போது ரொம்ப அழகாக ரொம்ப புரியும். தமிழில் கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் ட்விஸ்டாக பண்ணியிருக்கிறாங்க. இங்கிலீஷில் எப்படி பாருங்கள், ஃபார் ஐ ஹாவ் பிளான் ஃபார் யூ, நான் உன்னை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன். ஆமென். சத்தம் கேட்கல. ஐ ஹாவ் அ பிளான் ஃபார் யூ. காட் இஸ் டெல்லிங் தட் ஐ ஹாவ் பிளான் ஃபார் யூ. எல்லாம் நம்ம ஒவ்வொருவரையும் குறித்து ஆண்டவர் என்ன இருக்குது, ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். God has a plan and purpose for each and every one of you guys. ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். Each and every one of you. ஆமென். இந்த அதிகாரத்தில் ஏன் ஆண்டவர் எரேமியா மூலமா இந்த காரியத்தை பேசுகிறார் அப்படின்னா, இந்த கான்செப்டை நம்மளுக்கு புரிஞ்சாதான் இந்த வசனத்தை குறித்து நம்மளுக்கு ஈஸியாக விளங்கி கொள்ள முடியும். இதில் இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே அடிமையாக போயிட்டாங்க? பாபிலோனுக்கு அடிமையாக போயிட்டாங்க. Where did the Israelites people go to? They went to Babylon. எக்ஸைல். Exile to Babylon. எக்ஸைல் டு பாபிலோன். அடிமையாக போயிட்டாங்க. இப்போது நிறைய பேர் என்ன தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, அந்த இடத்துல அவங்க எரேமியா தவிர்த்து மற்றவர்கள்லாம் இல்லை சீக்கிரம் திரும்பி வந்துடுவாங்க, அடிமைத்தனம் சீக்கிரத்தில் முடிஞ்சிடும், இன்னும் 1 வருஷத்தில் வந்துடுவாங்க, 2 வருஷத்தில் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி பல பொய்யான தீர்க்கதரிசனங்களை சொல்கிறாங்க. They believed from the exile that they'll come back in 1 to 2 years. They believed in the false prophecy. அப்போது ஜனங்கள் இப்போ 100 பேர் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது 101வது அளவு வித்தியாசமாக சொல்கிறாங்க. யாரை சொல்கிறத ஜனங்க நம்புவாங்க? Who would believe from the 100 people being told? ஸோ நான் உங்களை கேட்குறேன், நான் 100 பேர் சொல்கிறது தான் கேட்பேன். அப்போ எரேமியாவோட நாட்கள் என்ன ஆச்சுன்னா, எரேமியா மாத்திரம்தான் கர்த்தர் சொன்ன தீர்க்கதரிசனத்தை சொன்னவர். மற்ற எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க மனதில் ஏவனதில் சொல்கிறாங்க. விளங்குங்களா? The days of Jeremiah, they only listened to what Jeremiah said. அப்போ எரேமியா மூலியமாக கர்த்தர் இந்த விஷயத்தை விளக்கப்படுத்த விரும்புகிறார். So from this, God spoke to Jeremiah to reveal this to the people. பாருங்க, அந்த 29ஆம் அதிகாரத்திலே 5லேருந்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா, நீங்கள் அடிமையாக போயிருக்கிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்க, வாசிங்க ப்ளீஸ் ஒருத்தர். சரி, நான் வாசிக்கிறேன். நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை சாப்பிடுங்கள். நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்று உங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டு உங்கள் குமாரத்திகளை புருஷருக்கு கொடுங்கள். இவர்களும் குமாரரையும் குமாரத்திகளையும் பெறட்டும். நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகி நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானமாக இருக்கையில் உங்களுக்கும் சமாதானமாக இருக்கும். அல்லேலூயா. நான் உங்களை என்னவா அங்கே பாபிலோனுக்கு அடிமையாக அனுப்பிச்சிருக்கேன். They were exiled to Babylon. நீங்கள் போய் அங்கே வீடுகளை கட்டி கொள்ளுங்க. Go and build houses. நீங்கள் தோட்டங்களை, நீங்கள் 5ஆம் வசனம், நீங்கள் வீடுகளை கட்டி தோட்டங்களை நாட்டுங்கள். Do gardening in the garden. அதனுடைய கனிகளை புசியுங்கள். And build and eat the fruits. உங்கள் பெண்களுக்கு நல்ல மாப்பிள்ளை பாருங்க. Find good husbands for your children. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல பெண்ணை பாருங்க. For your children find good spouses. திருமணம் செய்து வைங்க. Let them get married. அவர்களும் பிள்ளை பெற்றுக்கொள்ளட்டும். And let them அவர்களுக்கும் திருமணம் செய்து வைங்கள்.
Let them bring children and bring offspring. நீங்க எந்த இடத்துக்கு போயிருக்கீங்களோ அந்த இடத்துக்கு அந்த பட்டணத்துக்கு சமாதானத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். Wherever they go, let them pray for அந்த peace. பட்டணம் சமாதானமா இருந்தா நீங்களும் சமாதானமா இருப்பீங்க. If there's peace in the place, there will be peace within you. அல்லேலூயா. Hallelujah. இப்போ இதை சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் தீர்க்கதரிசிகளும் உங்கள் குறிகாரரும் உங்களை மோசம் போக்க ஒட்டாதிருங்கள். சொப்பனம் காண பண்ணுகிற உங்கள் சொப்பனக்காரருக்கு செவி கொடாமலும் இருங்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களே நாமத்தை சொல்லி அவர்கள் பொய்யான தீர்க்கதரிசனம் உரைக்கிறார்கள், நான் அவர்களை அனுப்பல என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ சொல்லிட்டு நிறைய பேர் உங்களை குழப்புறாங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்றாரு. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. 70 வருஷம் போகணும். நான் உங்களை பாபிலோனுக்கு அடிமையாக அமைச்சிருக்கிறேன், 70 வருஷம் நிறைவேற வேண்டும். I've exiled you to Babylon, you have to wait for 70 70 வருஷம் முடிஞ்ச பிறகுதான் நீங்க எதிர்பார்க்கிற காரியத்தை நான் செய்வேன். After 70 years, things you probably நீங்க இப்ப என்ன எதிர்பார்க்கிறீங்க? அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே பாபிலோன்ல அடிமையா போயிருக்காங்க, அந்த அடிமையத்துல உடனடியாக வந்துடணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. So the people who were exiled to Babylon is waited to be released. ஆனா ஆண்டவர் சொல்றார் 70 வருஷம் காத்திருக்கணும். But you have to wait for 70 years. அந்த 70 வருஷம் காத்திருந்த பின்பு நீங்கள் திரும்பி வருவீர்கள். Once the 70 years is finished, then you can return. அல்லேலூயா. Hallelujah. இப்போ ஆண்டவர் ரெண்டு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புறார் இந்த விஷயத்துல. He's giving two things. ஒன்று என்னன்னா அப்படின்னா, நான் உங்களை சந்திப்பேன். First things I will see. எப்போ 70 வருஷம் தீர்ந்த பிறகு நான் உங்களை சந்திப்பேன். I will visit you after 70 years. இரண்டாவது மோசம் போகாதிருங்கள். Verse number 2. ஏன்னா அவருடைய திட்டம் இதுவாக. இப்போ பாருங்க, நீங்க இங்கிலீஷ்ல வாசிங்கன்னா அது நல்லா இருக்கும். I have a plan for you. வாசிங்க, அது 29:11 போடுங்க. 29:11. ஏன்னா இப்போ தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கொஞ்சம் ட்விஸ்டான மாதிரி இருக்கும். பாருங்க, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நீங்கள் என்ன விஷயத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் என்ன காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இருக்குது இல்லையா? இப்போ இந்த எதிர்பார்ப்பு எது சம்பந்தப்பட்டதுன்னா, தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மேல் ஒரு எதிர்பார்ப்பு. The promises are given from this verse. எத்தனை பேர் விளங்குது? எத்தனை பேருக்கு எதிர்பார்ப்பு இருக்குது? கர்த்தரிடத்தில் நான் எதிர்பார்ப்பு பண்ணி கொண்டிருக்கிறேன்ற ஒரு கை தூக்குங்க. ஆமென். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மீதான எதிர்பார்ப்பாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. The plans was God given, His promises to you. Promises was given to you. ஆமென். அந்த எதிர்பார்ப்பு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மேல எதிர்பார்ப்பா இருக்கணும். ஐயோ, எனக்கு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு, இது எப்போ எனக்கு நிறைவேற்றி முடிப்பார் என்ற எதிர்பார்ப்பு. அல்லேலூயா. எல்லாரோடும் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார், எல்லாரோடும் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். God is speaking to you. He will deliver the plans according to His word to you. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க பாபிலோனுக்கு போன பிறகு சொல்றாரு, அந்த பட்டணத்தினுடைய சமாதானத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். The Israelites went to the place of Babylon and நீங்க அங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, ஆனா அந்த சமாதானத்துக்காக நீங்க வேண்டிக் கொள்ளுங்கள். You will be blessed, but pray for the peace. நாங்கள் இலங்கையிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் ஆண்டவர் எந்தவித நோக்கம் இல்லாம ஆண்டவர் இந்த லண்டனுக்கு, இந்த ஹெய்ஸுக்கு, இந்த கிரீன்ஃபோர்டுக்கு கொண்டு வரல. God didn't bring you from your countries. ஒரு திட்டத்தோடு நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். He's brought you here for a reason. I have plan for you. I have a plan for you, says the Lord. நான் உங்களை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன். God has a plan for you. ஆமென். அதை குறித்து எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கட்டும். சொல்லுங்களேன். He reveal unto you. ஆண்டவர் என்னை ஏன் இங்க கொண்டு வரணும்? Why did you bring me here? என்னை ஏன் ரட்சிக்கணும்? Why did you bring me? எனக்கு ஏன் ஊழியத்தை கொடுக்கணும்? Why did you give me என்னை ministry? ஏன் இந்த கிருபாசன சபையில சேர்க்க வேண்டும்? Why did you bring me to this church? ஒரு நோக்கத்தோட தான் ஆண்டவர் எல்லாம் செஞ்சிருக்கிறார். He did it for His plan. எதுவுமே ஆக்சிடென்டலா நடக்கல, தற்காலிகமா ஏதோ போற போக்குல நடக்கவில்லை. Nothing is happened for உங்களை குறித்து, இந்த தேசத்தை குறித்து, இந்த சபையை குறித்து ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். God has a plan for you. எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க? Amen. அல்லேலூயா. Hallelujah. அந்த எதிர்பார்க்கிற முடிவை தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் நிறைவேற்றுவேன். From that He has கரங்களை தட்டி நினைவுபடுத்துவோமா? நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றி முடிப்பார். The plan He has for us, He will execute for us. ஆனா அதுக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். But we must wait. அல்லேலூயா. அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை பாபிலோன்ல சந்திப்பதற்கு 70 ஆண்டுகளை வைத்திருந்தார். God made the people of Israel wait 70 years. நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு ஆண்டவர் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார்.
God has a time for the plan. ஒருவேளை to சில wait for நேரங்களில் us. நமக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கலாம். என்ன நோக்கத்துக்கு என்ன ஆண்டவர் இங்கே கொண்டு வந்தார், நான் சும்மானாலே இருக்கிறேனே. Sometimes we'll be confused why God has this plan for பல us. நேரங்களில் நமக்கு ஒரு குழப்பம் வரும். நம்ம எதுக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார், We'll be frustrated, ask why எதுக்கு God has brought ரட்சிச்சாரு, us. Why did He give us எதுக்கு salvation? இந்த இடத்துல கொண்டு வந்தார், Why did He bring us ஏன் here? இந்த சபையில் கொண்டு வந்தார். Why this church? இதெல்லாம் நமக்கு ஒரு குழப்பமாகவே இருக்கும். எதுக்கு எனக்கு வரங்கள் வல்லமையை கொடுத்துருக்காரு, ஒன்றுமே இப்போ பண்ண மாட்டேங்கிறாரு, சும்மானே வச்சிருக்கிறாரு என்ன. We'll be worried and confusion in the reason of why. ஆமென். Amen. மோசே 40 ஆண்டுகள் வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். Moses was in the wilderness for 40 days. ஆனால் அவனுக்கு தெரியும் இஸ்ரவேலை ஜனங்களை ரட்சிக்கும்படிக்காக மோசே ஆண்டவர் தெரிந்து கொண்டது அவனுக்கு தெரியும். But he knew that God would bring out the ஆனால் அவன் Israelites. செய்த ஒரு சின்ன தவறு அங்கே எகிப்து தேசத்துலேருந்து ஓடி வர பண்ணிடுச்சு. But he made a mistake and he went to Egypt. யோசேப்பு யாக்கோபுடைய புத்திரர்கள் 12 பேர்ல கர்த்தரோடு இருந்தவன் ஒரே ஒருத்தன் யோசேப்பு மட்டும்தான். God was with Joseph out of the 12 people. நல்லா யோசிச்சு பாருங்களேன். Think about it. மற்ற 11 பேரும் நல்ல ஒரு நார்மலான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். The other 11 lived a normal life. கர்த்தரோடு இருந்தவன் தான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். But God was with those who struggled. அல்லேலூயா. Hallelujah. ஏன் ஆண்டவரே நான் ஏன் அடிமையாக வரணும்? Why me, Lord? Why do I have to struggle? ஸ்லேவரி, Slavery. பிகம் எ ஸ்லேவரி. நான் ஏன் அடிமையாக வரணும்? Why must I be a slave? நான் ஏன் அதுக்கு பிறகு சிறைச்சாலைக்கு போகணும்? Why must I go to the prison? 13 ஆண்டுகள் 13 years. ரொம்ப கஷ்டப்பட்டான் யோசேப்பு. He struggled so hard. ஆனால் அவன் தான் கர்த்தரோட இருந்தவன். But God was with him. மற்ற 11 பேரும் தகப்பன் வீட்டில் இருந்து நல்லபடியாக சாப்பிட்டுட்டு நல்ல நார்மலான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. The other 11 lived a good life with the dad. இதை பார்க்கும்போது எவ்வளோ காண்டாகும். சில பேர் நேரங்களில் நமக்கு கூட காண்டாகும். ஆண்டவரோடு கூட இருக்கிற ஊழியங்களை செய்கிறோம், அவ்வளோ இப்போ ஆண்டவருக்காக நம்ம தியாகம் பண்ணுறோம், ஆனால் என் வாழ்க்கை தானே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. We may be like this. We do all these things. We ask God question. அப்படின்னு யோசேப்பு கூட நினைச்சிருக்கலாம். Joseph may have thought like this. அங்கே மோசே நினைத்திருக்கலாம். Moses could have thought like this as well. ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் தாவீது. The one blessed by the king was சின்ன David. வயசுல 7 10 வயசுக்குள்ளே அபிஷேகம் பண்ணப்பட்டாயிடுச்சு சாமுவேல் மூலமாக. He was blessed from the age 7 to 10. ஆனால் அவன் தான் சவுலினால வேட்டையாடப்பட்டான். But he's the one that was able to defeat Saul. அல்லேலூயா. யோசேப்பு சொல்றான் இந்த ஒரு இடத்துல, நீங்கள் தீமையாய் விளைத்ததை கர்த்தர் எனக்கு நன்மையாக முடிசூட பண்ணினார். Amen. Amen. அதாவது நீங்க தீமையாக விளைச்ச நீங்க எனக்கு தீமையை விளைக்கணும்னு நினைச்சீங்க, ஆனால் ஆண்டவர் நன்மையாக முடிசூட பண்ணார். You could have fought for failure, but God brought the goodness to you. எஸ், எக்ஸாக்ட்லி. அப்போது நீங்கள் அதுபோல் நம்மளுக்கு என்னென்னா ஆண்டவர் நம்மை குறித்த ஒரு திட்டத்துக்கு இந்த ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். Like that, God has a plan and a time for us. நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்முடைய நேரத்தில் அது உடனே நடக்கணும். We may think our time must be now. ஆனால் ஆண்டவர் தன்னுடைய நேரத்திற்காக அவர் காத்து But God has a time. நம்மை for us. ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பார். He's preparing us. நம்மளை தகுதிப்படுத்தி கொண்டிருப்பார். He's humbling us. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்குது கர்த்தர் என்னை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்? How many of you believe that God has a plan கண்டிப்பா for உங்களை you? குறித்து ஒவ்வொருத்தர் திட்டமில்லாத ஆளே கிடையாது. ஆண்டு வசனம் சொல்கிறது நம் ஒவ்வொருவரை குறித்தும் அவர் கடற்கரை மலை போல வானத்து நட்சத்திரங்களைப் போல அவர் யோசனையாக சிந்தனையாக இருக்கிறார். There's no mistake. God is looking over you, watching over you in life. ஆமென். திட்டம். It's a planning. Yeah. It's a planning is like stars in the sky, sand in the sea shore. கடற்கரை மணலைப் போல வானத்து நட்சத்திரங்களைப் போல அவர் எங்களை குறித்து எண்ணி கொண்டிருக்கார். உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் எவ்வளோ திட்டத்தை வச்சிருக்கிறீங்க? உங்கள் பிள்ளை யோசிக்குதா இல்லையோ? நீங்கள் பேசிக்கிறீங்களா இல்லையா? என் பிள்ளை இப்படி வரணும் அப்படி வரணும் யோசிக்கிறோமா இல்லையா? சாப்பாட்டிலேருந்து துணிமணிலேருந்து அது வெளியில் போகிறது வர்றதுலேருந்து படிக்கிறதுலேருந்து திருமணத்துலேருந்து ஊழியத்தில் எல்லாத்துலேயும் அவங்க பிளான் பண்ணுறத விட பேரண்ட்ஸ் தான் அதிகமாக பிளான் பண்ணுறது. Just how God has a plan for you, your parents, your family will have இல்லையா? so many யோசிச்சு plans for பாருங்க. you. நாமளே பொல்லாதவர்களாகி நாங்களே நம் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது பரம தகப்பன் கொடுப்பது அதிக நிச்சயம். Amen. We plan things, God has gifts and plans for us as well. அல்லேலூயா. என்னன்னா உங்களை குறித்த திட்டத்துக்கு ஆண்டவர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். For the plan God has, He has a time அல்லேலூயா. for you. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? ஆமென். ஒரு வசனத்தை வாசிப்போம் பாருங்க. யாத்ராகமம் 3:10, எக்ஸோடஸ் 3:10. Exodus 3:10, yeah. பாருங்க, 40 வருடங்கள் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறான். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவனை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கும்படிக்காக அனுப்புறார். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய
என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். ஆமென். எக்ஸோடஸ் 3:10. இதில் போடுங்க, அதோட இங்கே பாருங்க. Come now, therefore, I will send thee unto Pharaoh, thou mayst bring forth my people to the children of Israel out of Egypt. 40 வருஷம் காத்துட்டு இருந்துட்டான். Wait for 40 years. 40வது வருஷத்து முடிவில் ஆண்டவர் பேசுறாரு, நீ இப்போ கிளம்பி வா. After the 40 years, he said, அல்லேலூயா, இப்போ வா, உன்னை நான் பயன்படுத்துறேன். Come now. அப்பவும் சொல்றான், ஐயோ ஆண்டவரே, நான் திக்குவாய் ஆண்டவரே. Oh God, why me? நோ, என்னால் பேச முடியாது. I can't speak. ஆண்டவர் சொல்றாரு, நீ தான் எனக்கு வேணும். God says, I want you. நம்முடைய தகுதியை பார்த்து ஆண்டவர் நம்மை அழைப்புக்கு அழைக்கிறதல்ல. God doesn't look at our நல்லா தெரிஞ்சுக்க, அவருடைய திட்டத்துக்கு நம்முடைய தகுதி தேவையில்லை. For his plan, he doesn't need us. ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். He Hallelujah. chooses us for his ஆடுகளை மேய்ச்சி மேய்ச்சி அவனுக்கு பேச்சே போயிடுச்சு. looking after the flock, he forgot how to speak. கொண்டை வாயா போச்சு. He didn't know how to speak. ஆண்டவர் சொல்றார், உனக்கு ஆரோனை உன் வாயாக வைப்பேன். You're being Aaron, his voice. அல்லேலூயா. ஆரோன் உனக்கு சார்பா பேசுவான். You speak alongside Aaron. ஆமென். ஆனா கரெக்டா அந்த 40 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் மோசேவை அழைச்சி அவனை கொண்டு என்ன பண்ணணும்னு நினைச்சாரோ அதை செய்து முடித்தார். But after 40 years, God used him for the plan. யோசேப்புடைய குறித்து என்ன ஆண்டவர் வச்சிருந்தாரு? ஆண்டவர் அந்த யாக்கோபுடைய குடும்பத்தையும் ஈவன் அந்த முழு உலகத்தையும் காப்பாற்றும்படிக்காக அவனை வைத்திருந்தார். அந்த பஞ்ச நாட்களில் அவன் இப்போ உலகத்துக்கு போஷிக்கணுன்ற அளவுக்கு திட்டத்தை வைத்திருந்தார். யோசேப்பு குறித்து பெரிய திட்டமாக இருந்தது. அதாவது உலகத்துக்கே பஞ்சம், ஃபெமைன், famine in the world. அப்போ அந்த அந்த முழு உலகத்துக்கு அங்கே பார்த்தீங்கன்னா எகிப்தில் தான் அந்த 7 வருஷம் அந்த சாப்பாடு கிடைச்சிது. So the food was given to the people. அதை யோசேப்பை கொண்டு ஆண்டவர் ஆயத்தப்படுத்தியிருந்தார். From that, God prepared Joseph for that. பெரிய திட்டம், A big plan. ஆனால் அதுக்கு முன்னாடி 13 வருஷம் அவன் ரொம்ப பாடுகளை உபத்திரங்களை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. But before that, for 13 years, he'd been suffering. நீங்கள் அதிகமான உபத்திரத்தில் போகிறீங்களா? You may go through many pain. கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் Through God's grace. உங்களை குறித்து மிகப்பெரிய திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். Through that, God has big plans for you. உடனே உங்களுக்கு ஒரு காரியம் நடந்துகிட்டே இருக்குதுன்னா அது பெரிய பிளான் இல்லை, சின்ன பிளான். If a plan is happening now for you, it's உங்க not a big வாழ்க்கையில் plan. நீங்கள் ஆண்டவர் பண்ண வாக்குத்தத்தத்துக்கு ரொம்ப நாளைக்கு காத்திருக்கிறீங்கன்னா மோசேயை போல யோசேப்பை போல ஆண்டவருக்கு உங்களை குறித்த திட்டம் மிக பெரிதானது. Just like the promises Hallelujah. for Moses, the promises that if you wait for him, he will be big given Amen. to you. யாக்கோபு 5:11 வாசிங்க. ஜேம்ஸ் 5:11. James chapter 5:11. உங்க பாருங்க, யோபு குறித்து யோபு எல்லாவற்றையும் இழந்து போனான். ஆண்டவருக்கு அவனை குறித்து என்ன ஒரு திட்டம் இருந்து தெரியுங்களா? பிசாசுக்கு சவால் விடக்கூடிய இடத்துல யோபு வச்சிருந்தார் ஆண்டவர். இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. அல்லேலூயா. உருக்கமும் இரக்கமும் உள்ளவராக இருக்கார். அவனுடைய பொறுமையை சோதிக்க ஆண்டவர் விரும்பினார். அவனுக்கான ரிவார்டு என்னாச்சு? டபுள் மடங்கு வந்தது. So பொறுமைனா பேஷண்ட். Yet இஸ் டெஸ்டிங் இஸ் பேஷண்ட். God told Satan to test Job for his patience. அல்லேலூயா. அதில் யோபு வெற்றி கண்டான். But Job found success in patience. அல்லேலூயா. இரட்டத்தனையாக ஆசீர்வதிக்கப்பட்டான். God blessed him multiple times. அல்லேலூயா. ஆமென். பாருங்க, சில வசனங்களை நாங்கள் வாசிப்போம். பிலிப்பியர் 1:5. Philippians chapter 1 verse, in English is 1 verse 6. 1:6. பிலிப்பியர் 1:6. இங்கிலீஷில், தமிழில் 1:5. நான் உங்களை நினைத்திருக்கிற போதெல்லாம் என் தேவனை சோத்தரிக்கிறேன். இல்லை 1:5 சிஸ்டர். பிலிப்பியர் 1:5. இங்கிலீஷில் தான் 1:6. பிலிப்பியர் 1:5. 1:5 சிஸ்டர். பிலிப்பியர் 1:5. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. என்ன சொல்ல வர்றார் போல் தெரியுங்களா? உங்களை குறித்த திட்டத்தை அவர் தொடங்கிட்டா அதை இயேசு கிறிஸ்து வருகை வரைக்கும் நடத்தி முடிப்பார் என்பதே அந்த வசனம். அல்லேலூயா. பாருங்க, உதாரணத்துக்கு நான் இந்த தேசத்துக்கு வரணும்னு நினைச்சப்போ என்னால் வர முடியல. படிக்கிறதுக்கு நினைச்சேன். உண்மையாகவே இந்த தேசத்துக்கு படிக்கணும்னு நான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். Brother Shankar came to the UK with the plan to study.
ஆனால் எங்களுக்கு பண வசதி இல்லை, but he didn't have the finances. அதை அப்படியே மறந்துட்டேன் நான். But he forgotten about காலங்கள் கடந்து சென்ற போது ஆண்டவர் இந்த தேசத்துக்கு வேலையோடு அமுச்சு விட்டார், விசாவோட வேலையோட. this. After a few years, God sent him a visa for work. அதற்கு அது திட்டத்தை ஆயத்தப்படுத்தினார் பாருங்க. எனக்கு ஆண்டவர் பற்றியே தெரியாது, ஆனால் என்னை குறித்து வைத்த திட்டத்தை ஆண்டவர் அப்பவே தொடங்கிட்டார். See, he did not know Jesus, but Jesus knew him and had the plan. இன்றைக்கு வரைக்கும் அதை நடத்தி கொண்டிருக்கிறார். Still now he's planning his கரங்களை life. தட்டுவோம். இது எனக்கு மட்டும் இல்லை, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த சாட்சி இருக்குது. Not நீங்க just இந்த for- தேசத்துக்கு வந்தது ஆண்டவர். எத்தனையோ பேர் இங்க வந்து நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், எத்தனையோ பேர் எல்லாம் மெஜாரிட்டி இங்க வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் Many of you come here and got salvation. இல்லையா? தாமஸ் அண்ணா ஆகட்டும், ஐயாவாகட்டும், சிஸ்டர்லாம் அங்கேயே ரசிக்கப்பட்டாங்க. கீதா சிஸ்டர் எங்கே ரசிக்கப்பட்டீங்க? இங்கே வந்து ரசிக்கப்பட்டீங்க. ஜோனதன்லாம் அங்கேயே ரசிக்கப்படுது. ஜான் பாபு பிரதர் ஜெர்மனில் ரசிக்கப்பட்டார், அந்த தேசத்துக்கு வந்து ரசிக்கப்பட்டார். சாந்தி சிஸ்டர் இங்கே வந்து ரசிக்கப்பட்டீங்களா? ஊரில் ரசிக்கப்பட்டீங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துல ஆண்டவர் பிளானிங் வச்சிருக்கிறார் இல்லையா? ஆனால் நாம் அவரை அறியாதிருந்த நாட்களிலே நம்மை குறித்த திட்டத்தை ஆண்டவர் தொடங்கிட்டார். From the days we எத்தனை பேர் didn't know விசுவாசிக்கிறீங்க? him, he planned for us. அதை இன்றைக்கு வரைக்கும் எது வரைக்கும் நடத்தி முடிப்பாராம்? இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை வரைக்கும் அதை நடத்தி கொண்டே இருப்பாராம் அவர். He will சில பேர்லாம் திட்டத்தை தொடங்குவாங்க, முடிக்க மாட்டாங்க. நிறைய பேர் பாருங்க, ஆரம்பிப்பாங்க, புதுசாக ஏதோ ஒன்று ஆரம்பிப்பாங்க, ஆனால் பாதியில் விட்டுருவாங்க. Say that again. They will start but don't finish. Many people will start planning things but they won't finish ஆனால் it. ஆண்டவருடைய திட்டம் ஆரம்பிச்சார்னா அதை நடத்தி முடிப்பார். உங்களை குறித்த திட்டத்தை ஆண்டவர் நடத்தி முடிப்பார். But the plan of God will be executed. பல நேரங்களில் நமக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும், என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன பார்த்துட்டு இருக்கிறாரா? We may think with the confusion, is God என்ன looking குறித்து at என்ன my life? பிளானிங் இருக்க போகுது? What is the plan in my life? நார்மலாக தானே என் லைஃப் போகுது. My life is going away. இப்படி தான் மோசே வனாந்தரத்தில் நினைத்து கொண்டு இருந்திருப்பான். This is how Moses was in the wilderness. யோசேப்பு சிறைச்சாலையில் நினைத்து கொண்டு இருந்திருப்பான். This is as he was in the prison. ஆனால் ஒரு நாள் வரும், But a day will come. உங்களை ஆண்டவர் எரிகிற அக்னியிலே, அங்கே சூளைச்செடியிலே எரிகிற சூளைச்செடியிலே ஆண்டவர் உங்களை சந்திப்பார். He will meet you in the fire. யோசேப்பை சிறைச்சாலையில் வந்து சந்திப்பார். He met Joseph in the prison. ஒரே நாளில் நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். One day our life will change. அல்ல, என்னுடைய வாழ்க்கை அப்படிதான் மாறிச்சு. That's how his life was. ஏன்னா இங்கே யூகேக்கு வரணுன்ற பிளானிங்கே என்னுடைய ரூம்மேட்டுக்கு தான் இருந்தது. For Brother Shankar to come to UK, he was a roommate you had to plan. அவன் முதல் நாள் வந்து அடுத்த 2 நாளில் கிளம்பணும். அவன் நைட்டில் வந்துட்டு சொல்லிட்டான், அவனுக்கு தன்னுடைய எல்டர் சிஸ்டருக்கு மேரேஜுக்கு நான் இங்கே இருந்தாகணும், எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்ட்டான். He was confused about his sister's marriage. எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு, என்னடா யூகே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிக்குது, இதே மிஸ் பண்ணுவேன்னு. நைட்டு முழுக்க உட்கார வச்சு ஒரே போதகம் தான் அவனுக்கு. He was going through pain and struggles preaching. எப்படியாவது இதை அக்செப்ட் பண்ணுவோம், நீ போயிட்டு வந்து உங்கள் அக்கா மேரேஜ் எல்லாம் பண்ணிடுவி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. He was thinking about the wedding. எல்லாம் சரி, ஓகேன்னா காலையில் ஆஃபீஸுக்கு போனேன், வந்து 5 நிமிஷத்தில் போயிட்டு ஹெச்ஆர் கிட்ட சொல்லிட்டு வந்துட்டான், நான் போகல அப்படின்ட்டு. He went to the exam and said, I'm not going. எனக்கு செம்மகம் வந்துச்சு, என்னடா ஒரு யூகே ஆப்பர்ச்சுனிட்டியை போய் எப்படி மிஸ் பண்ணிட்டியே. He was confused. Why are you missing the chance to go UK? நான் டென்ஷன் ஆகிட்டேன். He started being tensioned. அடுத்த 5 நிமிஷத்தில் எனக்கு கால் வருது, After 5 minutes, he's getting a call. சங்கர் நீங்கள் தான் போகிறீங்க. Then கரலை தட்டி தேவனை மேம்படுத்துவோம். எனக்கு அப்போ தெரியாது, ஆண்டவருடைய திட்டத்தை குறித்து தெரியாது. he did not know about God's plan. அல்லேலூயா. உங்களை ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் அப்படி தான் பிளானிங் வச்சிருக்கிறாரு. Like that, God has a plan for each and every one of you. அல்லேலூயா. Hallelujah. பாருங்க, எஸ்தருக்கு பாருங்க, எஸ்தர் 4:14. Let's look at Esther. Esther chapter 4, verse 14. அல்லேலூயா. Hallelujah. எஸ்தர் 4:14. For if you remain silent at this time, relief and deliverance for the Jews will arise from another place, but you and your father's family will perish. And who knows but that you have come to your royal position for such a time as this? பாருங்க, இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படிக்கு உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. எஸ்தர் ஏன் ராஜாத்தியா மாறினா? Why did Esther become royalty? அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை காக்கும்படிக்கு அவள் ராஜாத்தியா மாறினா. She was looking unto the people of Israel. அல்லேலூயா. நாம ஒவ்வொருத்தரும் ஒரு காரியத்தில் இருக்கிறோன்னா அதுக்கு தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் படித்தது, வேலைக்கு போகிறது, இந்த தேசத்தில் இருக்கிறது, கர்த்தருக்காக காரியங்களை செய்கிறது, எல்லாத்தையும் ஆண்டவர் ஒரு பிளானிங்களும் வச்சிருக்காரு. எஸ்தர் அங்கே 127 நாடுகளுக்கும் ராஜாத்தியாக மாறினான்னா இஸ்ரவேல் ஜனங்களை காக்கும்படிக்காக ராஜாத்தியாக மாறி இருந்தார். Like Esther, with every position like you in your life, God has a plan for that position. ஆமென். அந்த இடத்துல யூதர்களுக்கு எதிரான காரியம் நன்மையாக முடிசூடப்பட்டது, காரியம் மாறுதலாய் முடிந்தது.
Everything that was turned Change. bad, Yeah. changed bad, turned into good. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீமை விளைச்சிருந்த டேட்ல இஸ்ரவேல் ஜனங்களுடைய எதிரிகளுக்கு தீமை நடக்கும்படிக்க ஆண்டவர் மாற்றி விட்டுட்டார். கரங்களை தட்டி தானே மகிமைப்படுத்துவோமே. அதுக்காகத்தான் எஸ்தரை ராஜாத்தியா மாற்றி வச்சிருந்தார். That's the reason I had Esther. நீங்க என்ன வேலை as queen. செய்றீங்க? ஆண்டவருக்கு அந்த இடத்துல ஒரு பிளானிங் இருக்குது. What job do you do? God has a plan. அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் நான் இந்த சின்ன வேலை தானே செய்கிறேன். நீங்கள் சின்ன வேலை செய்யலாம், இல்லை பெரிய வேலை செய்யலாம். அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்கிறதுக்கு உங்களை விட்டால் வேற ஆள் இல்லை. ஆண்டவருக்கு உங்களை குறித்த திட்டம் அதுதான். அல்லேலூயா. You may have a small job or big job, doesn't matter. God has a plan for you to tell. இப்போ ஷரண் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாரு. ஐடி கம்பெனியில் யார் சுவிசேஷம் சொல்லுவாங்க? ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க தான் சொல்லணும். உங்களை ஏன் ஆண்டவர் ஐடி கம்பெனியில் வச்சிருக்கிறாரு? அங்கே இருப்பவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல. Amen. Amen. அல்லேலூயா. ஆமென். ஒவ்வொருத்தரும் நீங்கள் எந்த இடத்துல வேலை செய்கிறீங்களோ அந்த இடத்துல வருகிற ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லும்படிக்கான ஒரு திட்டம் தான் தேவனுடைய திட்டம். Wherever you may work, God has a plan for you to preach. நான் பிடியில் வேலை செஞ்ச டைமில் நான் சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறது அத்தனை பேருமே எதிர்ப்பாங்க. When brother was working at BT, many ஏன்னா நான் people, ஹிந்து குரு ஃபேமிலியிலேருந்து வந்தபடி நான் சொன்னாங்க, நீ போகக்கூடாது. because he come from a Hindu family, they say you should. அல்லேலூயா. நான் எல்லாரும் சொல்லுவேன், நான் ஐ லவ் ஜீசஸ். He would tell everyone, I love Jesus. ஆனால் அவங்க சொல்லுவாங்க, இருக்கட்டும், ஆனால் சர்ச்சுக்கு போகாத, They say believe, but don't go to church. நீ மதம் மாறாத, Don't change religion. பைபிளை வாசிக்காத, Don't read the Bible, ஏன்னா நம்ம ஹிந்து அப்படின்வாங்க. because we're Hindu. பாருங்க, ஆனால் எனக்கு வேணும்னே ஆண் கால் போடுவாங்க. Look at this. They will put these plans. நான் சொல்லுவேன், எனக்கு தயவு செஞ்சு ஆண் கால் போடாதீங்க. நல்ல சம்பளம், ஆண் கால் போட்டால் சம்பளம், நல்ல சாட்டர்டே சண்டேஸில் ஒரு வேலையும் கிடையாது. எமர்ஜென்சினா கூப்பிடுவாங்க, ஆஃபீஸுக்கு போக வேண்டியிருக்கும். நான் கிட்டத்தட்ட அந்த 2 வருஷ காலகட்டத்தில் ஒரு முறை தான் ஆஃபீஸுக்கு போனேன். In 2 years he went once to the office. ஆனால் அங்கேயே இருக்கணும், ஷெஃபீல்ட்லேயே இருக்கணும். But you must be in பட் Sheffield. சர்ச்சுக்கு வர்றதுக்கு நான் லண்டன் வந்துட்டு போவேன். But for church you நான் will come சொன்னேன், to London. எனக்கு ஆண் காலே போடாதே, எனக்கு காசு வேணாம், ஒன்றும் வேணாம், நான் சர்ச்சுக்கு போகணும். Don't put me on encore for work. எங்கள் I'll go மேனேஜர் to church. ஒரு குஜராத்தி வேணும்னே போடுவாப்புல. His manager was a Gujarati. ஏன்னா And he நான் made him சர்ச்சுக்கு work போகக்கூடாதுன்னு. because he shouldn't go to church. ஆனால் அங்கே தான் ஸ்ட்ராங்காக நான் சொல்லுவேன், நீ போட்டனாலும் நான் போவேன், ஏன்னா என்னுடைய விருப்பத்துக்கு மாறா நீ போடுற, நான் அஃபிஷியல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு. என்னடா இவ்வளோ ஸ்டபனாக நிற்கிறானே. If you put him to work, he will not go. He will go to church. They were very stubborn. என்னன்னா அங்கே இருப்பவர்களுக்கு சுவிசேஷம் என்னால் அறிவிக்கப்பட்டது, Because those people needed the விதை testimony. விதைக்கப்பட்டது. That's why it was revealed. ஆமென். அப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு ஆண்டவர் நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார். Wherever we may work, the position for us, we must tell the gospel about God. நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. Amen. ஆமென். அப்ப நம்மள ஆண்டவர் ஒரு இடத்துல உயர்த்தி வைத்திருக்கிறார்னா அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படிக்காக, God will put us in a அங்கே position. கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழும்படிக்காக. We must be a testimony for Christ. சங்கீதம் 138 வாசிங்க. Psalms 138 verse 8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். The Lord will vindicate for me. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய காரியத்தை, உங்களை குறித்த திட்டத்தை கர்த்தர் செய்து முடிப்பார். Amen. அல்லேலூயா. அதே சங்கீதம் 27:14 சொல்லுகிறது, கர்த்தருக்காக காத்திரு. In Psalms 27 it says, 27:14 says, அவர் wait for the உன் Lord. இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். Wait for the Lord, be strong and take heart. திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. Take heart and wait on the Lord. அல்லேலூயா. Hallelujah. ஏன்னா அதனால தான் சொல்லப்படுது, கர்த்தருடைய திட்டத்திற்காக நாம் காத்திருக்கிற பொழுது நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. For God's plan we must wait. கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. எதுக்கு காத்திருப்பு? கர்த்தருடைய திட்டத்தை குறித்தான எதிர்பார்ப்புக்கான காத்திருப்பு. நான் ஒரு பிளான் போட்டுட்டு அதுக்கு காத்திருந்தேன்னா நான் வெட்கப்பட்டு போயிடுவேன். If I put a plan, I will be எத்தனை forsaken. பேர் புரியுது? விளங்குதுங்களா? என்னுடைய காத்திருப்பு எதன் மேல் இருக்கணும்னா கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மீதானதா இருக்க வேண்டும். My time and patience must be waited for the Lord. அல்லேலூயா. எத்தனை பேர் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மேல் நீங்கள் காத்திருக்கிறீர்கள்? How many are listening? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் கர்த்தர் எனக்காக இந்த காரியத்தை செய்து முடிப்பார் என்று எத்தனை பேர் காத்திருக்கிறீர்கள்? How many believe God will fight நிச்சயமாக for you? ஆண்டவர் செய்து முடிப்பார். Amen. நிச்சயமாக முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. There will be a plan. அல்லேலூயா. நீங்கள் யாராக இருக்கலாம், வயது போனவர்களாக இருக்கலாம், நீங்கள் யுவதிகளாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் உங்களை குறித்த திட்டத்தை ஆண்டவர் செய்து முடிப்பார். You may be a youngster ஆனால் and அந்த older. திட்டத்துக்கு ஒரு காலம் இருக்கிறது.
You may be youngster and older. God has a plan, but wait unto Him. தொடங்குவதற்கு தொடங்கிட்டார்னா இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை வரைக்கும் அதை நடத்தி கொண்டே போவார். He started the plan unto the arrival of Jesus Christ. The plan will continue. அந்த பிளானை முடிச்சிட்டு இல்லப்பா முடிஞ்சு போச்சு நீ வீட்டுக்கு போ அப்படிலாம் சொல்ல மாட்டார் ஆண்டவர். The plan doesn't finish and He goes home. இயேசுவின் வருகை வரைக்கும் அந்த திட்டத்தை செய்து முடித்து கொண்டிருப்பார். Unto the arrival of Jesus Christ, this will continue. அல்லேலூயா. Hallelujah. பில்லி கிராம் ஆண்டவர் அழைச்சார். Billy Graham. 18 வயசுல அவர் கிறிஸ்துக்குள்ளாக அழைத்தார். Billy Graham was a evangelist. அவர் ஃபுட்பால் பிளேயர் நினைக்கிறேன் அந்த டைம்ல. At the age of 18, he was a football player. அதுக்கு பிறகு அவர் அந்த பைபிள் காலேஜுக்கு போய் சேர்ந்து தியாலஜிலாம் படித்து ஆண்டவர் அவர் என்ன கூப்பிட்டாருன்னா நீங்கள் அநேக ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும் என்னுடைய ஊழியத்துக்காக வாரன்னு அழைச்சிட்டாரு. He went to the Bible schools and they said that you should go out and learn theology of Christ and spread the gospel. அதுக்கு பிறகு ஒரு 20-30 வருஷங்களுக்கு பிறகு After 20-30 years, ஆண்டவர் அந்த ஊழியத்தை கொடுத்தார். சுவிசேஷனான ஒரு ஊழியத்தை கொடுத்தார். He gave him that ministry. பாருங்க அந்த சுவிசேஷ ஊழியம் அழைக்கப்பட்ட பிறகு பல மில்லியன் கணக்கான மக்கள் அந்த சுவிசேஷத்தினால ரட்சிக்கப்பட்டார்கள். Because of the ministries, many millions of people accepted Christ. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தருக்கு காத்திருந்தார் அவர். Because they waited for the Lord. அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருந்த அந்த பில்லி கிராம் அவர் வெட்கப்பட்டு போல. Because Billy Graham waited until the Lord. ஆமென். அப்போ கர்த்தருக்கு என்ன ஊழியத்துக்காக ஆண்டவர் உங்களை காக்க வச்சிருக்கிறார்? So what ministry? ஒருவேளை நீங்க அதான் சொல்ற மறுபடியும் சொல்றேன் நான் உங்களுக்கு ஆண்டவர் ஒருவேளை ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கலாம். ஒருவேளை அது ஸ்டார்ட் பண்ணா கூட இருக்கலாம். God has a plan, purpose for you. அல்லேலூயா. ஆமென். நீங்க ரெனாட் போங்கோ எத்தனை பேருக்கு தெரியும்? ரெனாட் போங்கோ. Reinhard Bongo. ஜெர்மன் தேசத்தை சார்ந்தவர். In the country of Germany. ரொம்ப சின்ன ஊழியத்தை தான் செஞ்சிருந்தார். ஆனால் அவர் ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சாருன்னா ஆப்பிரிக்கா தேசத்துக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க அழைத்திருந்தார். He was doing small ministries, but God told him to go பல to Africa. வருடங்கள் சின்ன ஊழியம் தான். ரொம்ப சில பேர்லாம் வருங்க இப்போ லண்டன்லாம் ரொம்ப சின்ன ஊழியத்தை செய்கிறவங்க ரொம்ப உடஞ்சிடுவாங்க. He was doing very small ministries like this. என்ன ஆண்டவரே நாங்கள் ரொம்ப நாள் சின்ன ஊழியத்தையே செஞ்சுட்டு இருக்கோமே. ரெனாட் போங்கோ அப்படி தான் பண்ணார். ரொம்ப சின்ன ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். ஆனால் ஆண்டவர் சொன்னார் உன்னை ஆப்பிரிக்கா தேசத்துக்கு அனுப்புவேன். But God said he would take him to Africa. ஒரு நாள் வந்தது கர்த்தருக்கு காத்திருந்தார். ஆப்பிரிக்கா தேசத்தில் பல மில்லியன் ஜனங்கள் ரட்சிப்பதற்கு அவர் காரணமாக இருந்தார். அல்லேலூயா. God took him to Africa and there was deliverance in the country. அதனால உங்களை குறித்த ஆண்டவருடைய திட்டம் ஆண்டவர் தொடங்கினார்னா அது இயேசு கிறிஸ்துவின் வருகை முறைக்கும் அவர் நடத்தி செல்லுவார். Like that, God has a plan and until he arrives, he will carry on the plan. ஒருவேளை நீங்க எதுவும் ஒரு திட்டம் தொடங்காதபடிக்கு நீங்க காத்து கொண்டிருக்கீங்களா? You may be wanting to start a new கர்த்தருக்கே idea. காத்திரு. Wait unto the Lord. அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். He will make the plans for you. ஆமென். மோசேவை அந்த நேரத்தில் சந்தித்தது போல யோசுவாவை சந்தித்தது போல உங்களையும் அவர் சந்திப்பார். Just like how he waited to Joseph. கரங்களை தட்டுவோம். ஏன்னா நம்மளுடைய எதிர்பார்ப்பு அவர் கொடுத்த வாக்குத்தத்தை மறுபடியும் சொல்றேன் எதிர்பார்ப்பு நம்முடைய சிந்தனையிலிருந்து வரக்கூடாது. அவர் சொல்றார் உன் சிந்தனைகள் என் சிந்தனைகள் இல்லை உன் வழிகளும் என் வழிகள் அல்ல. நம்ம ஒரு பிளானை போட்டுட்டு நம்ம ஒரு ஐடியாவை போட்டுட்டு ஆண்டவரே நான் காத்திருக்கிறேன் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கர்த்தருடைய சித்தமாக இருக்கணும். Your thoughts, your plan are yours. ஆண்டவருடைய பிளானிங்காக இருக்கணும். அதனால தான் சொல்றார் ஐ ஹாவ் அ பிளான் ஃபார் யூ. இட்ஸ் நாட் யுவர் பிளான், இட்ஸ் காட்ஸ் பிளான். உங்களுடைய திட்டம் அல்ல கர்த்தருடைய திட்டம். It's not கரங்களை your plan, தட்டுவோம். God's plan. அதுக்கு காத்திரு. ஆண்டவர் சொல்றார் அதுக்கு காத்திரு வெட்கப்பட்டு போவதில்லை. Wait unto him, do not be அதான் சொல்ற forsaken. கழுகுகளை போல பலனடைந்து உயர பறப்பார்கள். அவங்க தான் பலனடைந்து பறப்பார்கள். நாம் ஒரு திட்டம் போட்டு காத்திருந்தா அது வாய்ப்பதில்லை. If we think of a plan, it may go to waste. ஆமென். அல்லேலூயா. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால் ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே ஓ ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம்
பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியுமல்ல. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி, மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. சொல்லுமா, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தி. துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தி. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியுமல்ல. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு நான் தகுதியுமல்ல. நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்துக்கு அவர் ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா, ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம்.